ஹாய் கெஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் வித் பீஸ் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதும் உள்ள கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கிளறி விட்டு பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா கிளறுங்க. நெக்ஸ்ட்டு வீட்ல செஞ்ச ஹோம்மேட் கரம் மசாலாவ 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையுமே நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா கிளறுனதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது செய்றதே ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர்க்காக தான். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்த அரைச்சு அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே நல்லா கலந்து விடுங்க. இதில இருக்கிற பச்சை வாடையுமே போயி, இப்போ போட்ட மசாலாஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல டெக்ஸ்சரும், கலரும் குடுக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இத எல்லாமே சேர்ந்து அடிபிடிக்காம நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு 1 பவுல் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனையும் இதில ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் மசாலாவும், சிக்கனும், பட்டாணியும் நல்லா பிளெண்ட் ஆகும். அதுக்காக தான். இந்த நேரத்தில தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து நல்ல ஒரு கலர் குடுக்கும். அதுக்காக தான். ஃபைனலாவும் நாம ஆட் பண்ணணும். இப்பயும் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் இத நல்லா வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா, எந்த அளவுக்கு அதுலருந்து தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுலருந்தே தண்ணி வரும். இப்போ அகைன் இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுடலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி அந்த அளவுக்கு வரும். இதையுமே நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இத வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நான் கரெக்ட்டா 20 மினிட்ஸ் கழிச்சு இத ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. அதிலேயே நெறைய தண்ணி வந்து வந்துரும். அதனால நம்ம கம்மியா தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு இது கிரேவியோட ஒரு கன்சிஸ்டன்சில இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு இது சாப்பிடுற மாரி இருந்துச்சுன்னா, இதே கன்சிஸ்டன்சில விட்டுடுங்க. இல்ல உங்களுக்கு வந்து சும்மா சைட் டிஷ் மாரி வச்சு சாப்பிடணும்னா, இனி கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இத சப்பாத்திக்கு தான் சாப்பிட போறோம். அதனால நான் இத வந்து செமி கிரேவியா குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபைனலா நம்ம பெப்பர் ஆட் பண்ணி, இதுல சேர்த்துட்டோம்னா, நல்ல ஒரு டேஸ்ட்டும், அந்த ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட்டு இத கார்னிஷ் பண்றக்காக நம்ம கொத்தமல்லி இலைகள ஃபைனலா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் இன்னைக்கு நார்மலா சப்பாத்தி தான் செய்றேன். இது எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு நான் நெறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பாருங்க. இதுல ஒரு சின்ன சப்பாத்தி குக்கிங் டெக்னிக் நான் சொல்லப் போறேன். எப்பவுமே நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 2 சைடுமே நம்ம திருப்பி போட்டுட்டு, இந்த மாரி கொஞ்சம் பஃபியா வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா, சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த கிரேவியா சப்பாத்திய நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை காய்ஸ்.